Chai with Chitra. இன்றைய சாய் சித்ரா நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் நிகழ்ச்சி தொகுப்பாளரும் நடிகையுமான உமா. கடந்த 30 ஆண்டுகளாக நிகழ்ச்சி தொகுப்பாளராகவும் நடிகையாகவும் வலம் வந்து கொண்டிருக்கின்ற உமா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தொடங்கி சூர்யா, தனுஷ், சிம்பு, ஆர்யா என்று எல்லா முன்னணி கதாநாயகர்களோடும் இணைந்து நடிக்கின்ற வாய்ப்பினை பெற்றவர். நான் தாங்க ராமலிங்கம், வயசு 48. குடும்ப தலைவியார் ஜோதி வயசு 42. உங்க வீட்டில் ஒரு ஃபிகர் இருக்குமே, அதை வர சொல்லுங்க. இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர், சங்கர், செல்வராகவன், கௌதம் வாசுதேவன் உட்பட தமிழ் சினிமாவின் முக்கியமான இயக்குநர்கள் பலரோடு இணைந்து பணியாற்றுகின்ற வாய்ப்பினை பெற்ற உமா தன்னுடைய திரையுலக அனுபவங்களை பற்றியும் தொலைக்காட்சியிலே பணியாற்றிய அனுபவத்தை பற்றியும் பல சுவையான தகவல்களை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். Chai with Chitra. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். இந்த மீடியாவை பற்றி எந்த புரிதலும் இல்லாமல் மீடியாவுக்குள்ளே வந்தவங்க நீங்கள். ஆமாம். எப்படி இருந்தது முதல்ல அந்த அனுபவம்? அதாவது தூர்தர்ஷனை தாண்டி ஒரு ப்ரைவேட் சேனல், ப்ரைவேட் சேட்டிலைட் டெலிவிஷன் தமிழில் சன் டிவி அப்போ தான் முதல்ல வந்தது. அதனால தூர்தர்ஷனில் நம்மளுக்கு எப்படி என்டர்டெயின்மெண்ட் ரொம்ப அதிகமாக அப்போ இல்லை. அப்படியே வாரம் ஒரு நாள் வெயிட் பண்ணோம் அந்த ஒளியும் ஒளியும் பார்க்கவே. அதுக்கப்புறம் சன் டிவின்னு ஒன்று இந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட் மக்களை கூப்பிட்டு நிறைய கேம் ஷோஸ் எல்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க. முதல்ல ஆரம்பித்த உடனே அதெல்லாம் பார்த்து மலைச்சு போய் நீங்கள் சொன்ன மாதிரி மீடியாக்குள்ளே அனுபவம் இல்லை, வெளியிலேருந்து பார்த்துட்டு அப்போ எனக்கான நான் இந்த ரோட்ரி மாதிரி ரவுண்ட் டேபிள்னு ஒரு இது இருக்குது, அதில் நாங்கள் ரொம்ப ஆக்டிவாக இருந்தோம். அதில் சில பெரிய கூட்டங்கள்லாம் யாராவது ஒருத்தர் பேசணும், ஒன்றும் இல்லை பெரிய ஒரு ஓட் ஆஃப் தேங்க்ஸ் மாதிரி, பட் ரொம்ப ஃபார்மலாக அழகாக பேசணும் ஒரு 4 வார்த்தை அப்படின்னா எல்லாருமே தயங்குவாங்க. அப்போ நான் தான் சரின்னு போய் பேசுவேன். அப்போ தான் எனக்குள்ளேயே ஓ நம்மளுக்கு இது வருதா இதெல்லாம் அப்படின்னு எனக்கு அப்போ தான் முதல்ல புரிஞ்சுது. ஏன்னா ஸ்கூல் காலேஜ்லலாம் நான் எப்போவுமே பாட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களே தான் ஃபுல் கவனம் செலுத்தியிருக்கேன். அதனால் பேச்சு சம்மந்தமாக எதுவுமே பண்ணதில்லை அதுக்கு முன்னால். அப்போ நான் அப்படி நினைக்கும் போது கரெக்டாக சன் டிவியிலேருந்து ஒரு பேப்பரில் இத்திரூண்டுக்கு ஒரு 2 லைன் விளம்பரம், இந்த மாதிரி புதுசாக ஆங்கர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி வீட்டில் தான் சொன்னாங்க. இல்லை உனக்கு தான் இதெல்லாம் வருது இல்லை, போடுன்னு கம்பல் பண்ணி சரின்னு அப்படியே அவங்களே என்னோடய கையெழுத்தை மட்டும் வாங்கி அனுப்பிச்சி வச்சாங்க. அங்கே முதல் நாளைக்கு இன்டர்வியூ கூப்பிட்டாங்க. அப்போல்லாம் என்ன நம்ம சன் டிவியில் முதல்லலாம் அதுவே ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட்டாக வரும். 6:30 மணிக்கு இந்த நிகழ்ச்சி, 7 மணிக்கு இந்த நிகழ்ச்சி. ஆனால் அதுக்கு கூட டெலிப்ராம்டர்லாம் கிடையாது, அதை கூட நம்ம மனப்பாடம் செஞ்சு தான் சொல்லணும். ஆனால் அழகாக ஒரு புன்சிரிப்போட இங்கே என்ன யோசிக்கிறோன்றது கண்லேயும் முகத்துலையும் தெரியாத மாதிரி ஒரு புன்னகையோடு சொல்லணும். அதுதான் ஃபஸ்ட்டு ஆடிஷன். அது சொல்லிட்டு வந்தேன். பார்த்தா நான் ஆடிஷனுக்காக கொடுத்ததையே 2 நாள் கழித்து டெலிகாஸ்ட் பண்ணிட்டாங்க. they found it fit enough to telecastன்ற மாதிரி. அதனால அதுக்கப்புறம் சேர்த்து சன் டிவியும் அப்போ தான் ஆரம்பித்து ஒரு சில மாதங்கள் தான் இருந்தது. அதனால நாங்கள் ஒரு சிலருக்கு அந்த சன் டிவியோடு சேர்ந்து வளர்கிற பாக்கியம் கிடச்சிது. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மீடியான்றது என்னங்கிறத அது உள்ள நுழைஞ்சு எல்லாருமா சேர்ந்து அப்படியே கற்றுக்கிட்டோம். சன் டிவியில் பல ப்ரோக்ராம் பண்ணியிருக்கீங்க நீங்கள். ஆமாம். அதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ப்ரோக்ராம் எது? ஆக்சுவலி நீங்கள் கரெக்டாக சொன்ன மாதிரி ஐ வாஸ் வெரி ஃபார்ச்சுனேட். ஏன்னா டெலிவிஷன்லேயும் அந்த ஒரு இது இருக்குது. இப்போ எப்படி டைப் காஸ்ட்னு சொல்கிறோம் படங்களில் சில கதாபாத்திரங்களுக்கு, அவங்க ஒரு மாதிரி கலகலப்பாக கேம் ஷோ பண்ணால் அவங்க கேம் ஷோஸே பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ நியூஸ் ரீடிங்னா அதே பண்ணிட்டு இருப்பாங்க. பேட்டின்னா அதுக்குன்னு சில பேர் இருப்பாங்க. நாங்கள் அந்த இனிஷியலாக வந்ததில் எனக்கு அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு பாக்கியம், ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சது எல்லா கைண்ட் ஆஃப் ஷோஸும் பண்ணுறதுக்கு. அதில் ஒன்று பண்ணினேன் இவருக்கு பின்னால் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்து ஒரு ஷோ பண்ணோம். அதாவது பிரபலங்களுக்கு பின்னாடி இருக்கிற அவங்களுடைய பார்ட்னர், ஸ்பவுசஸ். முக்கால்வாசி மனைவிகள் தான் கணவர்களுக்கு. இப்போ கே பாலச்சந்தர் சார் ஆரம்பிச்சு அப்போ கே பாலச்சந்தர் ஒய்ஃப் எல்லாம் பேசவே மாட்டாங்க. அவங்களெல்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வச்சு அவங்களோட ரொம்ப அழகாக ஒரு இன்டர்வியூ பண்ணேன். பிசி ஸ்ரீராம் ஒய்ஃப் கூட அவர் சொன்னார், நீ இவங்களையே பேச வச்சு எடிட் பண்ணி இப்படி போட்டிய பரவாயில்ல, அப்படின்னா நீ கொஞ்சம் கற்றுன்ட்ட மீடியாவை அப்படின்னாரு. நீங்கள் கேட்ட முதல் கேள்விக்கான பதிலாக அந்த மாதிரி அந்த இவருக்கு பின்னால்ற நிகழ்ச்சி ரொம்ப சுவாரஸ்யமாக அமைஞ்சது. ஏன்னா நமக்கு தெரிஞ்ச முகங்கள் இப்போ கேபி சார்னா அவரை தான் தெரியும். கரெக்ட். அதனால அந்த மாமி மூலமா அவங்க இதெல்லாம் எப்படி பார்வையில் அவரை பற்றி சொல்லும்போது ஆமாம் அந்த மாதிரி அந்த ஒரு சீரீஸ் ரொம்ப நல்லா அமைஞ்சது. அதே மாதிரி அந்த காலகட்டத்திலேயே அந்த ஆலோசனை நேரம் அப்படின்ற ஒரு இது, அதாவது மக்கள் அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ எதை பற்றி வேணாலும் அதில் ஒரு லிமிட்டேஷனே கிடையாது. அவங்களுக்கு வாழ்க்கையில் என்ன புரியலையோ தெரியலையோ, எங்களுக்கு இதை பற்றி கொஞ்சம் யாராவது நல்ல கருத்து சொன்னால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிற விஷயங்கள் குறித்து எங்களுக்கு லெட்டர் எழுதுவாங்க.
அதுக்கு தகுந்த ஒருத்தர்கிட்டேருந்து பதிலை வாங்கி போடுவோம், அவ்வளோதான். என்னுடைய வேலை வந்து அந்த கடிதத்தை படித்து அந்த சரியான நபர்கிட்டேருந்து இது பண்ணுறது தான். பட் அதெல்லாம் நானே தான் ஃபுல் பொறுப்பெடுத்து, இது வந்து வெறும் ஆங்கருங்கிற மாதிரி இல்லாமல் அந்த நிகழ்ச்சியே என்னுடைய பொறுப்பாக தான் இருக்கும். அதில் வந்து கொஞ்சம் அந்த அப்போவே 90ஸ்லேயே வந்து கொஞ்சம் அடல்ட் டாபிக்ஸு, அந்த மாதிரி ஈவன் செக்ஸ் ரிலேட்டட் டாபிக்ஸ்லேருந்து எல்லாத்தையும் டச் பண்ணி ரொம்ப அழகாக மக்களுக்கு வந்து புரிகிற மாதிரி கொண்டு போய் சேர்த்துருக்கோம். அதனால் அந்த ஒரு டைமில் அந்த ஆலோசனை நேரம் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியும் ரொம்ப பாப்புலராக இருந்தது. அதுவும் நான் கொஞ்சம் நல்லா ரசித்து பண்ண ஒரு நிகழ்ச்சி. இவர்களுக்கு பின்னால் நிகழ்ச்சியில் யார் யாரெல்லாம் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சது? வாணி ஜெயராமுடைய ஹஸ்பண்ட் அதே மாதிரி லைக் அது ஜெயராம். ஸ்பௌசஸ் வந்து அவங்க வந்து இந்த விமனுக்கு பின்னாடி இருக்கிறது, அது இன்னும் நம்மளோட சொசைட்டியில் இன்னமும் அந்த ஒரு இது இருக்கு. அவங்க வந்து ஈகோ இல்லாமல் வந்து அவங்களுடைய பார்ட்னராக இருக்கிற அந்த ஃபீமேல் செலிபிரிட்டியை சப்போர்ட் பண்ணோம் இல்லையா. அதனால வாணி ஜெயராமுடைய ஹஸ்பண்டு, சித்ரா விஸ்வேஸ்வரன் டான்சர் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஹஸ்பண்ட் விஸ்வேஸ்வரன். அந்த மாதிரி பாலச்சந்தரை பற்றி நீங்கள் இன்டர்வியூ பண்ணும்போது ராஜம் பாலச்சந்தர் புதுசாக என்ன தகவலை சொன்னாங்க? ரொம்ப அதான் அதே ஒரு வெகுளித்தனத்தோட அவங்களுடைய அந்த சின்ன உலகம் அதுக்குள்ளே வந்து அதே மாதிரி நாங்களும் அந்த கேள்விகளை வந்து அந்த மாதிரி அவர் என்ன ரசித்து சாப்பிடுவார் இதுங்கிற மாதிரி அந்த நிகழ்ச்சியில் மட்டும். அதனால நான் வந்து புஷ்பா கந்தசாமியும் உள்ளே கொண்டு வந்து அவங்களுடைய பார்வையில், ஏன்னா நம்ம பாலச்சந்தருடைய எல்லா ஹீரோயின்ஸுமே பார்த்துருக்கோம் எவ்வளோ ஒரு பவர்ஃபுல் விமென் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் லிட்ரலாக உருவாக்கின புஷ்பாவுடைய வியூஸையும் அதில் கேட்டோம். தட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். சன் டிவியில் நீங்கள் பண்ண நிகழ்ச்சிகளில் உங்களுக்கு சவாலாக இருந்ததுன்றது எதை சொல்லலாம்? 96ல் வந்து அந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வரும்போது அந்த 96லலாம் வந்து இப்போல்லாம் வந்து எல்லாமே சென்னையிலேருந்து நேரடியாக பீம் பண்ணுறோம். அந்த 96லலாம் இங்கேருந்து வந்து சிங்கப்பூருக்கு போய் சிங்கப்பூர்லேருந்து தான் பீம் ஆகணுன்ற மாதிரி. அதுக்கு முன்னாடி மணிலா. ஆமாம், அதில் ஃபிலிப்பைன்ஸில் அங்கே கூட நான் போய் ஒரு லைவ் ஷோ பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த எலெக்ஷன்ஸ் 96ல் வந்து சிங்கப்பூரில் இருந்து அங்கேருந்து பண்ணணும். அதனால் அந்த சிங்கப்பூரில் ஸ்டேஷன் ஆகி அந்த ஒவ்வொரு டைமும் வந்து அந்த தேர்தல் முடிவுகளை அனௌன்ஸ் பண்ணுற ஒரு செய்தி வாசிப்பாளராக நான் மட்டும்தான் இருந்தேன். இங்கேயும் சென்னையிலையும் இருந்தாங்க நியூஸ் ரீடர்ஸ். அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு 2 மணிக்கு ஒரு தடவை லைக் ஒரு கொஞ்சம் டீட்டெயில்டு புல்லட்டின்னு அவங்க படிப்பாங்க. பட் தேர்தலுங்கும் போது வந்து எல்லாமே எந்த சேனல் சுட சுட சொல்கிறதுன்றது தானே இருக்குது. அதனால ஏதாவது வரும்போது அது ரொம்ப சவாலாக இருந்தது. ஏன்னா வந்த உடனே மக்களுக்கு அதை கொண்டு போகணும். அதனால அந்த பக்கம் ஜெராக்ஸ்லேருந்து அப்படியே பேப்பர் அப்படி கொண்டு வந்து அப்படி கையில் கொடுத்து, ஏற்கனவே கேமரா ஆல்மோஸ்ட் ரோலிங்கில் இருக்கும், ஆக்ஷன்ருவாங்க. அதனால அந்த படிச்சுட்டு இப்படி அதுவும் டெலிப்ராம்ப்டரும் இல்லை, அப்போது பேப்பரில் இருக்கிறத பார்த்து சொல்லணும். அதுவும் அந்த நம்பர்ஸ் வேறு அப்போல்லாம் இவ்வளோ வித்தியாசத்தில் சொல்கிறோம், இந்த நம்பர்ஸ் அந்த வித்தியாசம் இப்போல்லாம் நிறைய அந்த இதில் போட்டுடுறோம். அதெல்லாம் நாங்கள் தான் வாயால் சொல்லிட்டு இருந்தோம். அதனால் அது வந்து கொஞ்சம் டென்ஷனான விஷயமாக தான் இருந்தது. சில சமயம்லாம் ஒளரி சொல்லி அதுலேயும் நம்ம படிக்கும்போதே சில முடிவுகளை, அதுவும் அந்த 96 எலெக்ஷன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில முடிவுகள்லாம் ரொம்ப எதிர்பார்க்காத திடுக்கிடும் முடிவுகள்லாம் வந்தது. அதை படிக்கும்போது சரியாகத்தான் நம்ம படிக்கிறோம், நிஜம்தானா இது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் சந்தேகமாக படித்து அப்புறம் மன்னிக்கவும் அப்படின்னு சொல்லி சரியாக படித்த அனுபவங்கள்லாம் இருக்குது. ஸோ அந்த லைவ் புல்லட்டின் அங்கே உட்காந்து அந்த ஒரு நாளில் நான் வந்து ஒரு 25 புல்லட்டின் படிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்துக்கிட்டே இருக்கும். அதை ஒரு தடவை நம்ம படித்து பார்த்து லைவில் போகிறதுக்கான டைம் கேப் கூட இல்லாமல் இருந்தது. அந்த சந்தர்ப்பத்தில் திரை நட்சத்திரங்கள் யாரையாவது பேட்டி காணக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சதா? அதுக்கப்புறம் தான் நான் இந்த வணக்கம் தமிழகம் என்ற பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பண்ணேன் இல்லையா, அது வந்து நான் ஒரு 1000 ஷோஸ் மேலே பண்ணியிருக்கேன். லைக் இட் வாஸ் எவ்ரி டே, மண்டே டு ஃப்ரைடே. பெரும்பாலான செலிபிரிட்டிஸ் வந்துருவாங்க. அதனால தமிழ் பேசுகிற தமிழர்கள் எந்த துறையில் சாதனை படிச்சிருக்காங்களோ அவங்கள எல்லாரையும் பேட்டி காண்ற ஒரு பெரிய வாய்ப்பு கிடச்சிது. அதனால் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் எல்லாரையுமே நான் இது பண்ணியிருக்கேன். அதில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய நபர்கள் யாராவது இருக்காங்களா? ஏஆர் ரஹ்மானோட ஒரு ரொம்ப நல்ல பேட்டி அந்த சமயத்துலேயே இருந்தது. இன்ஃபேக்ட் இப்போ தான் அவர் நிறைய கான்சர்ட்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ எனக்கு ஞாபகம் இருக்குது, அவர்கிட்ட நான் கேட்ட கேள்வி ஒன்று, சென்னையில் நீங்கள் எப்போ கான்சர்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்னார், அது என்னமோ அங்கே சென்னையில் பண்ணணும்னு நான் மட்டும் பயமாக இருக்குது, இது என்னதான் இருந்தாலும் நம்ம ஊர் இல்லையா, இன்னும் அதுக்கெலாம் தயாராகணும், பயமாக இருக்குது அப்படின்னு அப்போ சொன்னார். அந்த சமயத்துலலாம் நமக்கு இந்த மொபைல் கேமரா ஃபோன்லாம் இல்லையா, அதனால ஒருத்தரோடையும் அதெல்லாம் இருந்திருந்தால் எவ்வளோ பெரிய ரெக்கார்டாக இருந்திருக்கும். இன்றைக்கி நான் வந்து ஒரு நோட் புக்கில் கூட எழுதி வச்சுக்கல. 1000ங்கும்போது வந்து லிட்ரலாக வந்து எனி ஒன் ஹூ ஹேஸ் அச்சீவ்ட் சம்திங் அப்படின்ற மாதிரி எல்லாரையுமே, இதுலேருந்தும் ஸ்போர்ட்ஸ்லேருந்தும் இருக்கிற தமிழர்கள், அரசியலில் இருக்கிற தமிழர்கள் எல்லாரையுமே. அண்ட் ஐ ஆல்சோ யூஸ் டு டூ ஷோஸ், அந்த எம்சிங் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, நிகழ்ச்சியை வந்து லைவாக. அந்த சமயத்தில் அதுவும் நான் நிறைய பண்ணியிருக்கேன்.
அதனால் கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸும் நிறைய பண்ணியிருக்கேன். கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய ஃபங்க்ஷன்ஸு, ஸ்டாலின் கலந்துக்கிட்ட ஃபங்க்ஷன்ஸு எல்லாமே. அவங்க ஜெயலலிதாவோட தான் எனக்கு அந்த மாதிரி நான் அவங்க நேரடியாக அவங்க கலந்துக்கிற ஃபங்க்ஷன் எதுவும் பண்ணல. நான் இது வந்து இங்கிலீஷ்லேயும் பண்ணுவேன், தமிழ்லேயும் பண்ணுவேன். அதனால எனக்கு சில பெரிய ஷோஸ் அந்த மாதிரி கார்ப்பரேட் ஷோஸ் இருக்கும். இன்ஃபேக்ட் அன்னைக்கு வந்து சென்னையில் முதல்ல ஹுண்டாய் வந்து அவங்களுடைய ஃபேக்ட்ரியை திறக்கும்போது எல்லாருமே வந்தாங்க. அங்கேருந்து இவர் கலைஞருடைய தலைமையில் தான் அந்த ஃபங்க்ஷன் நடந்தது. அது கூட நான் தான் வந்து மாஸ்டர் ஆஃப் செரிமனிஸ்ன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி காம்பேர் பண்ணேன். அதனால் பெரிய இன்ஃபேக்ட் ஒரு ஃபங்க்ஷனில் அப்போ என்னமோ அது எலக்ட்ரிசிட்டி போர்டோட ஒரு 50th இயராக என்னமோ ஒரு பெரிய செலிப்ரேஷன் இருந்தது. அதில் வந்து இவங்க சோனியா காந்தி, மன்மோகன் சிங் அவர்கள் அவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க, பி சிதம்பரம், அந்த மாதிரி பெரிய மேடைகளில் கூட நான் நிறைய தொகுத்து வழங்குற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. செய்தி வாசிப்பாளராக எத்தனை வருஷம் நீங்கள் பணியாற்றினீங்க? கரெக்டாக ரிசர்ச் பண்ணி கரெக்டாக டான் கேட்குறீங்க சார். ஏன்னா அது ரொம்ப குறுகிய காலகட்டம் அது. ஆனால் இன்றைக்கும் நான் எங்கேயாவது ஒரு கடைக்கு போனால், ஒரு சினிமாவுக்கு போனால் எல்லாரும் கேட்குறது, மேடம் நீங்கள் நியூஸ் ரீடர் உமா தானே அப்படின்னு. அந்த சாப்பா வந்து அப்படியே சாலிடாக வந்துடுச்சு. ஆனால் நான் ஆக்சுவலாக ஒரு நியூஸ் ரீடராக நான் பணியாற்றது ரொம்ப குறுகிய காலம், ஒரு 2 years தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் சன் டிவியோடைய முதல் செய்தி வாசிப்பாளர் நான் தான். சன் டிவியில் நியூஸ் அப்படின்னு ஆரம்பித்து இன்னிலேருந்து சன்னில் நியூஸ் அப்படின்னோன்னா முதல்ல திரையில் அன்னைக்கு நியூஸ் படித்தது நான் தான். அதனால தான் அப்படி பதிஞ்சிருக்கீங்க. அண்ட் அந்த காலகட்டத்தில் தான் ரொம்ப பரபரப்பான, அதான் அகெயின் நான் சொன்ன மாதிரி அதுக்கு முன்னாடி நியூஸ்னால் தூர்தர்ஷன் மட்டும்தான். அவங்க என்னதான் இருந்தாலும் ஒரு அரசு சார்ந்த நிறுவனம்ங்கிறதுனால ரொம்ப செய்திகளை வெறும் செய்திகளாக உப்புச்சப்பு இல்லாமல் ரொம்ப வடிகட்டி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இவங்க வந்து எல்லா கான்ட்ரவர்ஷியல் விஷயங்களையும் தோண்டி பேச ஆரம்பித்ததுனால அந்த ஃபஸ்ட்டு ஒரு இதில் வந்து நிறைய கான்ட்ரவர்ஷியல் விஷயங்கள் எல்லாம் செய்தி படிக்கிற அன்றைக்கி நான் தான் செய்தி வாசிப்பாளராக இருந்திருக்கேன். ஜெயலலிதா அவங்களுடைய அந்த வளர்ப்பு மகன் திருமணம் அப்போ ரொம்ப ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமா இருந்தது. அதை பற்றி ஒரு ஸ்பெஷல் புல்லட்டின் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணி போடுவாங்க. அந்த செய்தியை நான் தான் படித்தேன். இன்னொரு தடவை தேவானோட இது எப்படி ஆடம்பரமாக இருக்காங்கன்னு சொல்லி இந்த பக்கத்துலேருந்து சொல்கிறதுக்காக அப்போ ஒரு பெரிய ஒரு பேசும் பொருளாக இருந்தது வந்து அவங்களுக்கு வந்து எவ்வளவு செருப்பு வச்சுருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு செய்தி கூட அன்றைக்கி நான் தான் படித்தேன். அதனால தான் வந்து அந்த அன்றைக்கி இவ்வளோ சேனல்ஸும் கிடையாது. அதனால செய்தின்னு தமிழில் பார்த்தாங்கன்னா அன்றைக்கி சன் டிவி தான். இன்ஃபேக்ட் அந்த காலத்துலலாம் வந்து எஸ்வி சேகர்லாம் கலாட்டா பண்ணுவாங்க, டிவி அணைச்சா கூட நீதாம்மா வர அப்படின்னுட்டுன்னு. அதனால் பட் ஆக்சுவலாக நான் படித்தது 2 விஷயம் தான். அது ஏன் அந்த 2 வருஷத்தோட அந்த செய்தி வாசிப்பு முடிஞ்சிருச்சுன்னா, அப்போ தான் அந்த வணக்கம் தமிழகம் அப்படின்ற பிரேக்ஃபாஸ்ட் ஷோவை ஃபஸ்ட் டைம் தமிழில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்போ வந்து அவர் எம்டி கலாநிதி மாறன் சொன்னார், அது காலையில் அந்த நியூஸுக்கு நடுவில் தான் வரப்போகுது இந்த வணக்கம் தமிழகம். இன்ஃபேக்ட் இந்த வணக்கம் தமிழகத்தை பிரேக் பண்ணி தான் நியூஸுக்கு போயிட்டு வருவோம். அதனால இந்த ஷோவை நீ பண்ணிவிட்டு நியூஸும் நீ படிச்சுட்டு இருந்தால் நல்லா இருக்காது, அதனால இந்த ஷோ நீ ஹோஸ்ட் பண்ணு, ஐ திங்க் திஸ் வில் பி குட் ஃபார் யூ. அவர் எது சொன்னாலும் கரெக்டாக தான் இருக்கும். அந்த சமயத்தில் ஆனால் எனக்கு கொஞ்சம் இதுவாக இருந்தது. இன்ஃபேக்ட் அவர் சொன்னார், நீ மற்ற எல்லா ஷோஸுமே நிறுத்திடு. அப்போ நான் வந்து திரை விமர்சனம் பண்ணிகிட்டு இருந்தேன், ஒரு கேம் ஷோ பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த எல்லா நிகழ்ச்சிகளையும் நிறுத்திட்டு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ ஹோஸ்டஸாக மட்டும் நீ ஒன்று ப்ரொஜெக்ட் பண்ணிவிட்டு அதை மட்டும் பண்ணு அப்படின்னு. அவர் ஃபஸ்ட்டு சொல்லும்போது கொஞ்சம் தயக்கமாக தான் இருந்தது. மற்றதெல்லாம் ஈவினிங்கில் ஸோ கால்டு ப்ரைம் டைமில் பண்ணிகிட்ருக்கோம், திரை விமர்சனம் அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஜனரஞ்சகமான நிகழ்ச்சி. காலை வேளையில் 8 மணிக்கு எல்லாரும் பரபரப்பாக கிளம்பிட்டுருப்பாங்க. 8 மணிக்கு காலையில் 7:30 8 மணிக்கு யார் டிவி பார்ப்பாங்க? அதனால அதுக்கு போய் நம்மளை பண்ண சொல்கிறாரே அப்படின்னு. ஆனால் அஃப்கோர்ஸ் பாஸ் இஸ் ஆல்வேஸ் ரைட், அண்ட் தட் பாஸ் தோ ஹீஸ் ஆல்வேஸ் டெஃபினெட்லி ரைட், ஹீஸ் ப்ரூவ்ட் இட். அதனால சரி பாஸ் சொல்லிட்டார் அவ்வளோதான் அப்படின்னு. அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து அது ஒரு என்ஜாயபிள் ஸ்டென்ட்டாக இருந்தது. அவ்வளோ ஒரு லேர்னிங் கிடச்ச ஒரு ஸ்டென்ட்டாக இருந்தது. 5 வருஷம் பண்ணேன் அந்த ஷோ. நீங்கள் வாசித்த செய்தியில் இந்த செய்தியை வாசிக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு பெருமைப்படுற மாதிரி வாசித்த செய்தி அது? பெருமை பண்ணுறதில்ல, கொஞ்சம் பெரிய நிகழ்வை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தேன். பட் அது ரொம்ப துயரமான நிகழ்வு வந்து டயானாவுடைய மறைவு. அது மார்னிங் நியூஸில், இன்ஃபேக்ட் மார்னிங் நியூஸ்னால் காலையில் நாங்கள் நியூஸ் யார் படிக்கிறோம் அன்றைக்கி 4:30 மணிக்கெலாம் வீட்டிலேருந்து கிளம்பணும். அப்போது கிளம்பும் போதே வந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க, இன்றைக்கி இதுதான் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அதனால அது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட் நியூஸ்னால் அது சொல்லலாம். உங்களுடைய எம்டி கலாநிதி மாறனோட அடிக்கடி இன்டராக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கா? ஆமாம், அந்த காலத்தில் ஏன்னா அவர் வந்து ரொம்ப டைரெக்டாக இன்வால்வ் ஆகி நாங்கள்லாம் இருந்த அந்த ஒரு ஃபஸ்ட்டு 10 இயர்ஸில் வந்து அவர் டைரெக்டாக இன்வால்வ் ஆகி அவருக்கு இந்த மிஷன்ஸ்லாம் வந்து ஹி இஸ் வெரி பேஷனேட் அபவுட் இட்.
அவர் அப்படி டைரக்டாக இருந்ததுனால தான் இன்றைக்கி வந்து இது இந்த சேனலும் சரி நெட்வொர்க் இவ்வளோ உயரத்துக்கு போயிருக்கு. எதாக இருந்தாலும் அவரே டைரெக்டாக உள்ளே வந்து எடிட் சூட்லேயே உட்காந்து ஒரு நியூ மிஷின் வாங்கினா, இந்த சின்ன குழந்தைங்களுக்குலாம் ஒரு புது கார் வாங்கினா அதையே விளையாடிட்டு இருப்பாங்க இல்லையா, ஒரு நாளைக்கு அந்த மாதிரி ஒரு புது மிஷின் வாங்கினா அன்றைக்கி நைட் ஃபுல்லாக அவரே எடிட் சூட்டில் உட்காந்து அதை பண்ணி 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 என்னெல்லாமோ ஒர்க் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பார். ஓ, அப்புறம் ஏதாவது ஒரு புது ப்ரோமோ ஒரு இது எல்லாம் கட் பண்ணால் கொஞ்சம் எல்லாரையும் கூப்பிட்டு கேட்பார். யாராவது எங்களை மாதிரி ஒரு 2 ஆங்கரை கூப்பிட்டு கேட்பார், 2 எடிட்டரை கூப்பிட்டு கேட்பார், யாராவது காஃபி கொண்டு வர பையனை கூட கேட்பார், சொல்லு எப்படி இருக்குன்னு அப்படின்னு கேட்பார். அந்த மாதிரி அந்த அந்த சமயத்துலலாம் வந்து ரொம்ப டைரெக்டாக அவரோட நிறைய பேச முடிஞ்சிருக்கு. இன்ஃபேக்ட் இந்த டிஆர்பி கூட இப்போ எல்லாருமே சொல்லுவாங்க சாதாரணமாக இந்த டிஆர்பின்றதெல்லாம் சும்மா ஒரு ஃப்ராடுத்தனம், அதிலெல்லாம் ஒன்றும் உண்மை கிடையாது அப்படின்னு. நான் அவங்களுக்குலாம் எப்போவுமே இப்போ ஏதாவது டிஸ்கஷனில் பேசும்போது கூட சொல்லுவேன், அந்த நாள்லேயே வந்து திரு கலாநிதி மாறன் அவர்களே டிஆர்பி வந்துச்சுன்னா அதை பார்த்து ஓகே இது சரியில்லை, இது பரிதான் இருக்குது, அப்போ நம்ம இதை இம்ப்ரூவ் பண்ணோம் அந்த அளவுக்கு யோசிச்சு பண்ணுறாரு. அப்போ அவரே ஒரு விஷயத்தை இது இப்படி தான் அப்படின்னு நம்புறாருன்னா அது கரெக்டான ஒரு விஷயமா தான் இருக்கணும். ஃபுல் ஹேண்ட்ஸ் ஆன் அவர் எல்லாமே வந்து விட்டுட்டு நான் எங்கேயோ உட்காந்துட்டு இது பண்ணுறேன், ஒவ்வொரு நிகழ்ச்சியும் அலசி ஆராய்ஞ்சு அண்ட் அதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி நல்லா போயிட்டுருக்கு நான் இதுதான் நல்லா போயிட்டுருக்கேன்னு விட மாட்டார். அது நல்லா போயிட்டுருக்குன்னா அது அங்கேயே வச்சுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை வந்து பண்ணிக்கிட்டே இருப்பார். இல்லை அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுங்கிறது அந்த டீமை கூப்பிட்டு டைரெக்டாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து பண்ணிக்கிட்டே இருப்பார். திரையில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு எப்போ உமாபதிவனுக்கு வந்தது? ஆக்சுவலாக வந்து வாய்ப்புகள் அப்பப்போ வந்துக்கிட்டே தான் இருந்தது. பட் நான் அந்த ஐடியாலே இல்லை, அதனால சினிமா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இருந்தேன். பண்ணிகிட்டு இருக்கும்போதே முதல்ல அக்காவா இதுவாலாம் கூப்பிட்டு தான் இருந்தாங்க. ஸோ நிறைய வாய்ப்புகள் நான் பண்ணல. ஆனால் அது ஒரு டைம் பீரியட் இருந்தது. அதாவது ஒரு அந்த சினிமாவில் ஏதோ ஒரு டெலிவிஷன் ஷோவில் ஒரு சீன் மாதிரி ஒன்று இருந்ததுன்னா உடனே என்னை கூப்பிட்டுருவாங்க. அந்த மாதிரி ரொம்ப முக்கியமான படங்களே ஒன்று ஏற்படுத்திருக்கேன். அதாவது உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன், அதில் வந்து அந்த கார்த்திக் ரோஜா, அதாவது அப்பெல்லாம் வந்து அந்த நீங்கள் கேட்ட பாடல் சொல்லி மக்கள் கிட்ட போய் கேட்பாங்க உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்கும், அப்புறம் அவங்களோட கொஞ்சம் ஏதாவது ஒரு அரட்டை அடிச்சுட்டு அந்த பாட்டை போடுவோம். அந்த மாதிரி ஒரு காட்சி. பட் அந்த படத்தில் அது ரொம்ப திருப்புமுனையான காட்சி. ஏன்னா நான் வந்து இந்த ரோஜா கிட்ட பேசும்போது அப்படியே ஒரு 4 லைன் பாடுங்களே அப்படின்னு ஏதோ சொல்லும்போது அவங்க பாடுறதை கேட்டு தான் கார்த்திக் வந்து அவங்கள அப்புறம் பெரிய பாடகியாக ஆக்குவார். அதே மாதிரி இந்த கண்டுகொண்டேன் படத்தில் வந்து ரஜீவ் மேனன், மம்முட்டி, ஐஸ்வர்யா, அஜித், அப்பாஸ்லாம் நடித்த படத்தில் அதில் எல்லா கேரக்டர்ஸ்க்கும் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும், ஒவ்வொரு கேரக்டரும் இவங்க என்னன்னு சொல்லணும். அப்போ ரஜீவ் மேனனே சொன்ன விஷயம், அந்த அப்பாஸோட கேரக்டருக்கு வணக்கம் தமிழகத்தில் நாங்கள் வந்து அவரை பேட்டி காண்றோம், அதுதான் அவரோட இன்ட்ரடக்ஷன் சீனே. வணக்கம் தமிழகம் செட் மாதிரியே வச்சு நாங்கள் அவரை பேட்டி காண்ற மாதிரி. ஸோ அந்த ஒரு ஷோவில் அவர் இருக்கார் அப்படின்னா அவர் ஒரு தமிழராக ஏதோ சாதிச்சிட்டாரு அப்படிங்கிறத நாங்கள் அந்த ஒரு ஷார்ட்லேயே காமிச்சிடுறோம் அப்படின்னு சொல்லி. கனவு மெய்ப்பட வேண்டும். ரொம்ப நன்றி ஸ்ரீகாந்த். ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெரிய ஹீரோ. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டு உங்களோட சில கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துறதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். வணக்கம். அதனால அதில் வந்து அந்த மாதிரி ஷோ ஹோஸ்டஸாக பண்ணேன். இன்னொன்று வந்து கௌசல்யா, முரளிலாம் நடித்த ஒரு படத்தில் ஒரு கேம் ஷோ ஒன்று கண்டக்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் அவங்க 2 பேருக்குள்ளே இருக்கிற லவ்வை வந்து கடைசியில் சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு காட்சி ஏதோ அந்த மாதிரி நிறைய வந்துகிட்டே இருந்தது. இப்போ நான் அவங்களுக்கு சொன்னது 3 தான். பட் நான் இந்த மாதிரி இன்னும் கூட ஒரு 5-6 பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு இதில் தான் அதில் எல்லாமே அப்போ நான் டெக்னிக்கலாக நான் உமாவாக தான் வந்திருக்கேன். ஏன்னா ஒரு ஹோஸ்டஸாக இதுவாக, அதனால நடிகையான்னு கிடையாது. பட் ஒரு காலத்தில் நான் சொன்னேன் இது போகிறேங்க நான் நிறைய பண்ணிட்டேன், டிவின்னா உங்கள் ஃபேஸை பார்த்தானா புரிஞ்சுப்பாங்க இது ஒரு டிவி ஷோ அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை நிறுத்திட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பீரியடில் தான் எனக்கு என்னோடய பர்சனல் லைஃபுக்கு எனக்கு கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். அதனால் அந்த டைமை பொறுத்த வரைக்கும் நான் அந்த பர்சனல் லைஃபுக்கான டைமை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வச்சுக்கிட்டு தான் பாக்கி டைமில் வந்து என்னுடைய ப்ரொஃபஷனல் ஒர்க்கை பர்சியூ பண்ணியிருக்கேன் இவ்வளவு நாளாகவே. அதுக்கு ஒரு டைமில் என்னுடைய டாட்டர் வந்து ஒரு மாதிரி இங்கே படிப்பை முடிச்சுட்டு மாஸ்டர்ஸுக்காக யூகே பண்ணாங்க. ஸோ அப்போ கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டேன் லைஃப்பில். சரி எல்லோரும் படத்துக்கெல்லாம் அப்பப்போ கேட்பாங்களே, இப்போ ஏதாவது வந்தால் வேணால் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு ஒரு யோசனை வரும்போது நிஜமாவே இந்த யூனிவர்ஸ் லிசன்ஸ் டு யூலாம் சொல்கிற மாதிரி டக்குன்னு சங்கர் சார் ஆஃபீஸ்லேருந்து ஒரு கால் வந்தது. ஆமாம், சிவாஜி. இன்றைக்கும் கூட எல்லாருமே சிவாஜி தான் உங்கள் முதல் படமா அப்படின்னு தான் கேட்பாங்க. நான் யார்கிட்ட சொன்னாலே, ஏன்னா ஐ பீன் ஜென்ரலி ஃப்ளோட்டிங் அரவுண்ட் எவ்ரிவேர். டோன்ட் ரியலைஸ் தட் வாஸ் மை ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அப்படின்ட்டுன்னு. பட் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அந்த மாதிரி அமையமா இருக்காது. அந்த மாதிரி ஒரு இவ்வளோ ஒரு பெரிய ஹீரோ நடிக்கிற ஒரு படத்தில் வர ஹீரோயினுக்கே சீன்ஸ் இருக்கிறது இல்லை. ஆனால் அதை தாண்டி ஒரு ஃபேமிலி எங்களுக்கு அவ்வளோ க்யூட் சீன்ஸ் அதில் இன்றைக்கும் காமெடி சேனல்ஸை போட்டால் அது வந்துக்கிட்டே தான் இருக்குது. அது மாதிரி ஒரு மிகப்பெரிய ரொம்ப அழகான ஒரு பிள்ளையார் சுழி
எப்படி இருந்தது ரஜினிக்கு மாமியாராக நடித்தது? நாள் முழுக்க பண்ணும்போது ஷார்ட் முடிஞ்சா இந்த மாதிரி தான் உட்காந்து ஏதாவது இப்படி அரட்டை அடிச்சுக்கிட்டே இருப்போம். எல்லாம் முடிஞ்சு காரில் ஏறினதுக்கு அப்புறம் தான் ஆக்சுவலாக தோணும், நம்ம இவ்வளோ நேரம் ரஜினி சார் கூட பேசிட்டு இருந்தோம் இல்லை அப்படின்னு. சங்கரோட 2 படத்தில் ஒரு பணியாற்றிருக்கீங்களா நீங்கள்? அதுதான் எனக்கு இனி கூட ஒரு ஜென்ரலாக உங்களுடைய மொத்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் உங்களுடைய மோஸ்ட் ஃபேவரட் பர்சன் யார் அப்படின்னு கேட்டால் நான் சங்கர்னு தான் சொல்லுவேன். அது வந்து ஒரு சங்கர் மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ண இன்னொரு முக்கியமான இயக்குனர் செல்வராகவன். ரொம்ப அற்புதமான அனுபவம் சார். அகைன் லைக் ஏன்னா இப்போ சில பேர்லாம் நமக்கு சிலது சொல்லுவோம், இந்த கனவு நனவாயிடுச்சுன்ட்டு. இப்போ செல்வராகவனோட ஒரு படத்தில் வந்து நான் நடிப்பேன்னு நான் கனவு கூட காணல. ஏன்னா பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.